என் குலதெய்வமான குலத்தலைமனை போற்றி, பெரிய கற்பனை சாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். அதாவது ஜோதிடம் தெரியலைன்னா அதை பற்றி பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அதை பற்றி படிக்கிறோம், கொஞ்சம் அதில் ஆர்வம் உண்டு உள்ளே போயிட்டோம்னா அது சிக்கல். சிக்கல்னா எப்படின்னா, பல சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது யூடியூப்பில் பார்ப்பாங்க, ஏதாவது ஜோதிடர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அவங்க அதவே ஊனி பிடிச்சிக்குவாங்க, கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. இந்த ஜோதிடம் பழகி இந்த பலன் எடுக்கிறவங்க சொல்கிறவங்க இந்த மாதிரி இப்போ நீங்களாம் எல்லாம் தெரியுமா அப்படின்னா, இங்கே எல்லாம் அதாவது கட்டுறது கை மண்ணளவு தான் எல்லாருமே. இங்கே எல்லாருமே நான் ஃபுல்லாக எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் அங்கே வேலை இல்லை சொல்கிறேன். அப்போ நம்மளை நான் கட்டுறது கை மண்ணளவு தான் நான் நினைக்கிறது. இருந்தாலும் சில பேர் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே ஏதாவது இந்த செவ்வாய் தோஷம், இந்த நாகதோஷம், இந்த இப்படிலாம் இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி இன்னொரு தோஷம் இருக்குது. இந்த காரக பாவ நாஸ்தி அது இருக்குது. அதுக்கு தான் வர்றேன். இப்போ இதனா நான் ஏன் அப்படின்னா, காரகோ நாஸ்தி வெற்ற கிரகம் யோகம்னு போட்டுருக்கேன். ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு. அது ஒவ்வொன்றா வந்துடுறேன் எல்லாத்துக்குமே. அப்படி பார்க்கும்போது என்னோட ஆய்வில் எனக்கு கிடைத்தது இப்போ ஒன்றும் இல்லை. எனக்கு என் ஜாதகத்தில் 5ஆம் பாவகத்தில் குரு நீச்சம். அப்போ எனக்கு குழந்தை வரக்கூடாதுல்ல. காரகபாவ நாஸ்தி 5ஆம் இடத்துல என்ன கன்னி லக்கணம் மகரத்தில் குரு நீச்சம் பெற்றிருக்கிறார். எத்தனையோ பேர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு குழந்தை இருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு ஆணும் இருக்குது, ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அப்போ அந்த கிரகம் வலுவென்ன, மற்றவங்களும் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க, ஒரு பாயிண்ட் எடுக்கணும். அதே மாதிரி இந்த 5ஆம் பாவகத்துக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி எந்த நிலையில் இருக்கார். இது என்னன்னா, ஜோதிடம் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அது அப்படி பலனை நடத்தி கொண்டே போயிடும். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஒரு யதார்த்தமாக ஒருத்தர் ஜாதகம் பார்க்க, சரி யாராவது கூட வருவாங்க பார்க்க, சரி நம்ம ஜாதகத்தையும் பார்ப்போம் என்னதான் இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. இவர் உனக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு ஒரு ஜோதிடம் சொல்லிடுவார்னு வச்சுக்க. இப்போ நான் கொஞ்சம் ஜோதிடம் கொஞ்சம் நல்லா பாருங்கள், என்னுடைய வார்த்தையில் கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சிருக்க போய் என் மனைவி மேலே சந்தேகம் இல்லாமல் நான் குடும்பம் ஓட்டுறேன். எனக்கு கொஞ்சோண்டு ஜோதிடம் தெரிய போய் அதுக்கு விளைக்கிறேன். என் ஜாதகத்தை வேணால் இப்போ போடலாம். ஏன்னா நிறையா பேச வேண்டியிருக்கனால தனிப்பட்ட ஜாதகத்தில் கட்டத்தை போட முடியாது. ஒரு நாளைக்கு போட்டு வளர்க்கலாம். இந்த இடத்துல தெரிய போய் பஞ்சாயத்து இல்லை. இல்லாட்டி அங்கே என்ன ஆகும், நமக்கு குழந்தை இல்லைன்னு ஜோதிடர் சொல்கிறாரு, நம்ம இங்கே இருக்க 2 குழந்தை இருக்குது. அப்போ அங்கே சந்தேகம் வருகிறதா? சரி, முதல்ல என் ஜாதகத்துக்கு அது விளக்குறேன். எனக்கு குழந்தை இருந்ததுக்கு என்னன்னு. நான் கன்னி லக்கணம், 5ஆம் பாவகத்தில் குரு, 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி 9ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார். ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். அது சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கிறது, அது ஒரு யோகம். இப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார். குழந்தைங்களா? 2வது, நான் கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம். அப்போ கடக ராசிக்கும் போது சந்திரன் ஆட்சி பெற்று வளர்வர சந்திரன் கூட எனக்கு நான் சித்திரை மாதத்தில் பிறந்தவன், சூரியன் உச்சம் சொல்லிடுறேன். அப்போ மேசத்தில் சூரியன், கடகத்தில் சந்திரன், வளர்வரை சந்திரன், ஆட்சி பெற்ற சந்திரன், சந்திர கேந்திரத்தில் குரு இருக்கிறதுனால நீச்ச பங்கம் ஆகிறார். அவ்வளோதான். ஒரு கிரகத்தை சொல்லும் போதே இப்போ எப்படி வந்துட்டு பாருங்க. அப்போ குழந்தை இருக்கா? இதை கொஞ்சம், அதாவது எந்த ஜோதிடர்களையும் தவறாக எடை போட்டு விட முடியாது. எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும். அதை பற்றி இது இல்லை. கொஞ்சம் படித்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் பலன். இது சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவர் சொல்கிற ஒரு வார்த்தைனால எவ்வளோ பிரச்சனை ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உனக்கு குழந்தை பிறக்காதியா
அப்படின்னு அவர் சொல்லிடுறாருன்னு வைங்க. அவருக்கு 2 குழந்தை இருக்கு. என்னையவே வச்சு பேசுங்க. நம்ம ஒரு அப்ப மனைவி மேல சந்தேகப்பட்டு அங்க குடும்ப பிரச்சனை ஆக்குறது யாருனால வருது? ஒரு ஜோதிடர்னால வருது. அதனால வார்த்தைகள் பார்த்து பேசணும். சரிங்களா? காரக பாவனாஸ்தியை பற்றி வந்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பவுமே முதல்லேருந்து வந்துருவோம். சூரியன்லேருந்து வருவோம். எப்ப ராசியிலேருந்து வரும்போது மேஷத்துலேருந்து வருவாங்க. கிரகத்திலேருந்து வரணும்னா முதல் கிரகம் சூரியன் தான். ரைட். இப்போ வந்துருவோம். அதேமாரி குடும்ப தலைவன் அப்பா தானே. அரசன் சூரியன் தானே. அப்போ சூரியனுக்கு இப்போ சூரியன் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது. அது காரக பாவம் நாஸ்தி. சரித்தானே. 9ஆம் இடத்துக்கு அந்த தந்தைக்கு காரகன் சூரியன். அதுக்கு பாவகம் 9. அப்போ அங்கே இருக்கும்போது காரக பாவ நாஸ்தி அந்த சூரியன் கெடுது. அப்போ உனக்கு அப்பா இருக்க மாட்டாரியா அப்படின்னா ஜாதகம் பார்த்தவன் அப்பா கூட வந்திருப்பாக. ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு அப்பா இல்லைன்னு இந்த ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா, இந்த பயத்தினாலே அப்பா செத்து போயிடுவார். இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏதாவது தவறாக சொன்னேன் மன்னிச்சுக்கங்க. இன்னமும் சொல்கிறேன். ஜோதிடத்தில் ஒரு துறையில் இருந்து ஒரு துறையில் ஒரு துறையை சார்ந்தவர்களை குறை சொல்கிறது தவறு. இருந்தாலும் இப்படி சொல்கிறாங்களே. 9ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் காரகபாவன் நாஸ்தி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தானே. கிடையாது. அப்போ அங்கே போய் அங்கே அப்பாவே கூட கூட்டிட்டு வந்து ஜாதகம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு அப்பா இருக்கக்கூடாதுன்னா அந்த தந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? ரைட். இப்போ சூரியனை பார்த்துட்டங்களா? சரி, இதுக்கு என்ன அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதியை பார்க்கணும். சூரியனோட நிலப்படை பார்க்கணும். ஆட்சி உச்சம். அதே மாதிரி தட்சணாயத்தில் இருக்கிறாரா உத்தராயணத்தில் இருக்கிறாரா? அதாவது சூரியன் வளர்ந்து கொண்டு எப்படி சந்திரனுக்கு வளர்ந்து கொண்டு போகிறதும் தேய்ந்து கொண்டு போகிறது மாதிரி அந்த உத்தராயண காலத்தில் சூரியன் வளர்ந்து கொண்டு போவார். தட்சிணாயன காலத்தில் தேய்ந்து கொண்டு போவார். இப்பெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. 9ஆம் பாவத்துக்கு அதிபதியை பார்க்கணும். நிறைய வேலை இருக்கு. சரிங்களா? தந்தையை ஒரு வரியில சொல்லிவிட முடியாது. அடுத்து தாய்க்கு வந்துடும். சந்திரன் வருஷப்படி வர்றேன். அப்போ சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்குது. அது காரக பாவம் நாஸ்தி. சத்தானே. இதே தான் அங்கே தந்தையை சொன்ன மாதிரி தான் எங்கள் அம்மாவை கூட்டி வந்திருக்கார். உனக்கு அம்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. கூசாமல் சொல்லிடுவாங்க. சில பேர் என்னோட அனுபவத்தில் அப்படி இருக்கான்னா இருக்குது. எத்தனையோ பேர் வந்து அழுந்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது இது மக்கள் மத்தியில் நிறைய நம்பிக்கை உள்ளதாக ஆகி போயிடுச்சு. அதாவது ஒரு ஜோதிடர் சொல்கிறத வேத வாக்கா பயந்துக்கிட்டுலாம் உட்காருவாங்க. தெரியுங்களா? ஒரு ஜோதிடர் நல்லா சொல்லுவாரான்னு ஜோதிடருக்கு தான் தெரியும். ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டாரான்னு. அப்படி உங்களை மதித்து வர்றவங்கள்ட்ட பொசுக்கு பொசுக்குன்னு வார்த்தையை விட்டு அவங்க மனசை நோகடிக்காதீங்க. ஒரு அன்பான வேண்டுகோள். அதாவது ஃபுல்லாக அலசுங்க. 4ஆம் பாவத்துக்கு அதிபதி கெட்டு, சந்திரன் கெட்டு, 4ஆம் பாவகம் கெட்டு, இதில் அவர் லக்னாதிபதி எங்கே இருக்கார் எல்லாம் அலசி பார்த்து தாயார் கொஞ்சம் இந்த ஜாதகத்துக்கு தொடர்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு பூசி சொல்லுங்க. கெட்ட பலனை சொல்லும் போது பூசி பயத்தோடு சொல்லுங்கள். நல்ல பலனை சொல்லும்போது தைரியமாக சொல்லுங்கள், அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்னு போகலாம். சரிங்களா? அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அடுத்து செவ்வாய், அது 3ஆம் இடத்தில் இருக்கு. இவனுக்கு சகோதரர் இருக்க மாட்டேன், என் சகோதரர் இருப்பேன். இதெல்லாம் எங்கே பாதிக்குது அப்படின்னா அங்கே கூட ஜாதகம் பார்க்கும்போது இந்த அமைப்பில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க என்ன நினச்சிடுவாங்க, அப்போ நம்ம சீக்கிரமாக செத்து போயிடுவோமா? ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்படித்தான் நினைப்பாங்க. நான் ஒரு கிராமத்துக்காரன், கிராமத்துக்கு ரீதியில் தான் பேசுவேன். அப்போ நம்ம செத்து போயிடுவோமா? இந்த ஒரு யோகத்துக்கு நம்ம சகோதரர் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அம்மாவுக்கு சொல்லும்போது தாயார் நம்ம சீக்கிரம் செத்து போயிடுவோமா அப்படின்னு அவங்க ஒரு மனநோயால் ஆயிடுவாங்க. சரி, 3ஆம் இடத்துக்கு அதிபதியை பாருங்கள். செவ்வாய் எந்த நிலைமையில் இருக்காருன்னு பாருங்கள். உடனே சகோதரர்லன்னு சொல்லிடாதீங்க. ரைட். அடுத்து பார்த்துருவோமா? மாமன். மாமனுக்கு காரகம் புதன். பாவகம் 5ஆம் பாவகம். சில இதில் 6ஆம் பாவத்தை சொல்லுது. 5ஆம் பாவகம் தான் மாமனுக்கு காரகம்.
அப்போ புதன் இதே நிலைமை தான். ஒரு கிரகம் காரக பாவ நாஸ்தி பெற்றுச்சுனால் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு தான் வர்றேன். வரிசையாக சொல்லிடுறேன். 9 கிரகத்துக்கு அந்த இதுக்கும் சொல்லிடுறேன். 7 கிரகம் தான், 2 சாயா கிரகம், 7க்கு சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ புதன் அப்படிங்கும்போது தாய் மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் 5ஆம் பாவத்தில் இந்த காரக பாவ நாஸ்தி அப்படின்னா 5ஆம் பாவத்துக்கு அதிபதி எங்கே ஆகிட்டார், என்ன நிலைமையில் இருக்கார், அந்த புதன் எப்படி இருக்கார், ஆட்சி உச்சமாக இருக்கிறாரா, இல்லை சுபக்கிரகங்களோட தொடர்பு கொள்ளுதா, எவ்வளோ வேலை பார்க்கும். எந்த கிரகம் எடுத்தாலும் அந்த கிரகத்தோட வலிமையை அனுசரித்து இப்போ காரக பாவ நாஸ்தி அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்படி தோசை இருக்கா அப்படின்னா இருக்குது, அதுவும் சொல்லிடுறேன். இப்போ சொல்லிடுறேன் அதுக்கு என்ன லாஸ்ட்டு போகணும், அது வழியிலே சொல்லுவேன். இப்போ மாமங்களை எடுத்துக்குவோம். புதன் கெட்டி நீச்சம் பெற்றோ அல்லது புதன் பாவரோடைய சேர்ந்து புதன் சுத்தமாக கெட்டு போயிடுச்சு ஒன்று, 5ஆம் பாவகத்தில் இருக்குது, அது காரக பாவ நாஸ்தி பட்டு கெட்ட நிலையாச்சு. இந்த 5ஆம் பாவகத்துக்கு அதிபதியும் இந்த 5ஆம் பாவகத்துக்கு பாவகம் 6-8 மறைஞ்சு அல்லது லக்கணத்துக்கு 6-8 மறைஞ்சு பாவரோடைய சேர்ந்து அந்த கிரகம் பாவத்துவம் அடைஞ்சு நிறைய வேலை இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது சரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதுனா ராசி கட்டத்தை வச்சு ஒரு ஜோதிடர் அங்கே பார்க்கும்போது அப்படியே டிரைவிங் பண்ணுற மாதிரி தான். நமக்கு பார்க்கும்போது வண்டியில் உட்காந்து முன்னாடி சீட்டில் உட்காந்து பயமாக தான் இருக்கும். இருவாட்டில் சர்ரு பூர்னு இடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அவர் இடிக்க மாட்டார், அவருக்கு கண்ட்ரோலாக போவார் கார் ஓட்டுறவர் டிரைவர். அதே மாதிரி தான் ஒரு ஜோதிடர் அந்த கட்டத்தை பார்த்தோன்னா அவருக்கு தெரியும், டக்கு 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 டக்குன்னு பார்த்துருவார். அவ்வளோதான், ஒரு கண் சிமிட்டு நேரத்தில் பார்த்துருவார். ஆனால் சொல்லும்போது அதான் உதாரணத்துக்கு கார் டிரைவர் தான். நம்மலாம் அப்படி முன்னாடி சீட்டை கார்கிட்ட உட்கார சில பேர் உட்கார மாட்டாங்க டிரைவர் பக்கத்தில். ஐயோ வண்டி வந்து இடிச்சிச்சுன்னா நம்ம முன்னாடி செத்து போயிடுவோம்னா பின்னாடி உட்காந்துக்கலாம். பின்னாடி டாரஸ்டர் லாரி வந்து ஏறிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகிறது. எங்கே உட்காந்தாலும் எது நடக்குமோ அது நடக்கும். இருந்தாலும் இது ஏன்னடா அவசகுணமே வருது அப்படின்னா இந்த பாவ நாஸ்தி அப்படி பேச வைக்குது. அந்த காரகா பாவ நாஸ்தி பெற்றுச்சுன்னா அப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். சரி இவ்வளோ விஷயங்கள் பார்க்கக்குள்ளேயும் அவங்க ஜோதிடக்காரே ஓடி போயிடுவாயா அப்படின்னா இந்த இதுக்கு தான் ஒரு ஸ்பீடாக 120 கார் ஓட்டுறவங்க பக்கத்தில் உட்காந்து 120 தாராளமாக ஓடுகுது. அதுக்கு மேலே ஓட்டுறாங்க. நான் போன காரெலாம் 120 அசால்ட்டாக ஓட்டிகிட்டு தான் போகிறாங்க. அந்த 120 போகும்போதெல்லாம் அவன் நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குன்னு அந்த இந்த கட்டடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது காரில் ஓவர்டேக் பண்ணும்போது இந்த கட்டடிச்சு போகும்போதெல்லாம் நமக்கு அந்த உட்காந்துருக்கவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ஆனால் அவர் கரெக்டாக போவார். அந்த கண் இமைக்கும் நேரம் இமைப்பொழுதும் அப்படித்தானே, அந்த இமைக்கிற பொழுது அந்த கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள அவர் அவ்வளோ வேலையும் பார்த்துருவார். இதே மாதிரி ஒரு ஜோதிடர் அனுபவம் உள்ள ஜோதிடர் எல்லாத்தையும் பார்த்துருவார். சரிங்களா, பயப்பட வேணாம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். நாங்கள் சொல்லும்போது கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம், ஒரு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஜோதிடரால் கணிக்க முடியும். அனுபவம் உள்ள ஜோதிடர், அனுபவம் உள்ள ஜோதிடர். புதனுக்கு அடுத்து கேது, அது வந்து சாயாக்குறாங்க, அதை விட்டுருவோம். சுக்கிரன், ஆஹா பார்த்தா சூப்பர். ஐயா உண்மையிலுமே இது நடந்தது. அந்த தாயார் வந்து அழுகிறாங்க, நடந்த விஷயம். சுக்கிரனுக்கு 7ஆம் பாவகத்திலிருந்து அது காரக பாவம் நாஸ்தி. ஆமாம், அதை எடுத்துக்கலாம். ஒரு ஆம்பளை பயலுக்கு போய் ஜாதகம் பார்க்க போய் எனக்கு சிரிப்பு ஒரு லக்கம், அவங்க அழுகிறத பார்த்தா எனக்கு சங்கடம் வேறு. ஒரு லக்கம் ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க. ஆனால் ஊரை சொன்னாலும் அப்புறம் உடனே அந்த ஊரில் அவர்தான் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. பயமாக கிடக்குது. அம்மா இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிட்டேன், காரக பாவ நாஸ்தி பண்ணிட்டேன். அவங்க உடனே காரக பாவ நாஸ்தினா என்னான்னு அவங்களுக்கு தெரியாது, ஜாதகம் பார்க்கணும். ஆகனால இந்த பயலுக்கு கல்யாணம் ஆகாது. ஆஹா நாடா கொடுமை, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை சேர்ந்து ஆடிக்கிட்டு வரணும் கதையே ஆகி போயிடுச்சு அப்படின்னு அவங்க பிடிச்சிக்கிட்டு அந்த நுனியில் உட்காந்து அவங்க தள்ளி உட்காந்து அப்புறம் சாமி சொல்லுங்க அப்படி என்னதாங்க பண்ணுறது, கல்யாணமே ஆகாதா என் குடும்பத்துக்கு. இப்போ தான் ஒரு பொண்ணாக தானே இருக்குது, அந்த காலத்தில் 4-5 பிள்ளை இருக்கும், இந்த காலத்துலலாம் வீட்டுக்கு கொண்டு தானே வச்சுருக்குறோம். அப்போ இந்த பயலுக்கும் கல்யாணம் நம்ம குடும்பம் இதோட முடிஞ்சு போயிருமா, வாரிசு ஒன்றுமில்ல அப்படின்ட்டு. என்ன சாமி அப்படின்னா அடுத்து நம்மால். இதை ஏன் அந்த இடத்துல நான் குறை சொல்கிறேன் அப்படின்னா
பரிகாரங்கிறது ஏதோ முன்னோர்கள் செய்தார்கள், தெய்வ நம்பிக்கையோடு செய்தார்கள், அது நடந்தது, அது நம்ம ஒரு கணக்கு. அந்த காலத்தில் அதை நம்ம அதில் முன்னோர்களை போய் நம்ம எதுவுமே போக வேண்டாம். இப்போ எடுத்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் பரிகாரம் பரிகாரம்னு போய் ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றவங்களே பயப்படுறாங்க. சில பேர் ஜாதகம் ஏதாவது ஐயையோ இப்படி தான் சொல்கிறாங்க, கோச்சுக்காதீங்க ஜோதிடர். அவங்கள்ட்ட போனால் பரிகாரம்னு சொல்லி காசை பிடிங்கி போடுவாங்க. எப்படி அவங்கள்ட்ட போனால் பரிகாரம்னு எதையாவது சொல்லி காசை பிடிங்கி போடுவாங்க. ஆகினால ஜாதகம் பார்க்க நான் போக மாட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. நமக்கு ஆதாரம் கேட்கும், நம்ம கிராமத்தில் தானே இருக்கோம். இது அப்படி கிடையாது. அப்போ 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆட்சி உச்சம், அழகான மனைவி கிடைக்கும், சூப்பரான மனைவி கிடைக்கும், மனதுக்கு பிடித்த மனைவி கிடைக்கும். எழுதி வைங்க. சரி, இப்படி காரகா பாவம் நாஸ்தி பெற்றிருக்கா அப்படின்னா பெற்றிருக்கு. ஏதாவது ஒன்றை சொல்லியா? ஆமாம், ஏதாவது ஒன்றை சொல்லணும். சொல்கிறேன். சுக்கிரன் கெட்டு நீச்சம் பெற்று, நீச்சம்னா எங்கே கண்ணியில் வர்றாரு. அம்மா நீச்சம் பங்கமாகறான்னு பார்க்கணும், அஸ்தங்கம் ஆகிறாரான்னு பார்க்கணும். சுக்கிரன் வந்து வக்ரம் ஆக மாட்டார், அஸ்தங்கம் ஆவார். சூரியனுக்குள்ளே எத்தனை ஒரு 8 டிகிரிக்குள்ளே இனவுல இருக்காருன்னு பார்க்கணும். இல்லை புதன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ புதன் வந்து துலாத்தில் இருந்து சுக்கிரன் வந்து கன்னியில் இருந்து பரிவர்த்தனை யோகமாக இருந்தால் காரக பாவம் நாஸ்தி கிடையாது. அப்போ 7ஆம் பாவம் எதுக்கு வரும்? மீன லக்கணத்துக்கு வரும். இப்போ மீன லக்கணத்தில் சுக்கிரன் 7ஆம் பாவகத்தில் இருந்த உடனே ஆஹா நீச்சமாகி போச்சுரா, தொலைஞ்சாண்டா, உனக்கு இப்போ கல்யாணமே ஆகாரா, பொண்டாட்டியே கிடைக்காது, பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்லிடுறதா உடனே அடுத்த கட்டத்துக்கு? அது அப்படி கிடையாது. அது அங்கே இருக்கும்போது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதா அல்லது அஸ்தங்கம் ஆகியிருக்கிறதா? சூப்பர். அஸ்தங்கமானாலும் அது நீச்ச பங்கம்தான். புதனே அங்கே இருந்தாலும் நீச்ச பங்கம்தான். பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கம்தான். அருமையான மனைவி கிடைக்கும், அழகான மனைவி கிடைக்கும், வருமானம் உள்ள மனைவி கிடைக்கும். 8ஆம் பாவத்துக்கு அதிபதி இல்லையா? அதாவது 3க்கும் 8க்கும் அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பேரும் புகழும் உள்ள மனைவி, நல்ல வருமானம் உள்ள மனைவியை, அதிகாரம் உள்ள மனைவி கிடைக்கும். சரிங்களா? வெளியில் உள்ள பொண்ணு, அதாவது சொந்தம் இல்லாத அந்நிய பொண்ணுன்னு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். உடனே கல்யாணம் யோகத்துக்கு போகல, டக்கு டக்குன்னு முடிச்சிருவோம், டைம் ஆகுதுல. அப்போ சுக்கிரனுக்கு அடுத்து யார் வர்றாங்க? நம்ம சனி பகவான் வருகிறார். அவர் தானே. அவர் எதுக்கு அதிபதி? தொழிலுக்கு அதிபதி. நம்ம செய்கிற வேலைக்கு தொழில் மூலியமாக வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் வேலைக்கு அதிபதி, கர்மா காரகர். கர்மானா அன்னாடு செய்யக்கூடிய வேலை தான். அவரு போய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துக்கு அதிபதி. ஆமாம், இப்போ ஒவ்வொன்றா பார்த்தோம்னா அப்படி தான் வரும். அது இந்த சூரியனை தவிர்த்து ஒவ்வொரு கிரகம் பார்ப்போம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் பாவகத்துக்கு வந்து சந்திரன் தான் வர்றாரு. சரி இருக்கட்டும், அது ஆய்வு பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே 10ஆம் பாவத்துக்கு அதிபதி சனி போய் 10ஆம் பாவத்திலே ஆட்சியாக இருக்கிறார். மேச லக்கணம்னே எடுத்துக்கங்க, காலபுருஷ தத்துவப்படி. அப்போ இவருக்கு உடனே வேலையெல்லாம் கிடைக்காரா? இவன் எங்கே போனாலும் வேலையே கிடைக்காது, வேலை வெட்டிக்கு லாய்க்கு இல்லாதவன் எப்போ சொல்லுவார் அப்படின்னாக்க இவர் படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ ஏதாவது நல்லா படிக்க வச்சுட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு பிள்ளைங்கிட்ட வேலைக்கு போட்டோம்னா ஏதோ ஒன்று பார்க்குவோம், என்னத்துக்கு படிக்க வைக்கலாம் ஏதாவது பார்க்க போனார்னா நம்மால் எடுத்த அடுப்பில் இவன் இந்த ஜாதகமுக்கு இவனுக்கு வேலையே கிடைக்காதியா, இந்த வேலைக்கும் போக மாட்டாயா, இது கர்மாகாரியம் யா கோச்சுனாக்கும் அந்த கூட வந்த அவங்க பெத்தவன் மனசு எப்படி இருக்கும்? பெத்தவங்க மனசு. 10ஆம் பாவகத்தில் இருக்கிற சனி ஆட்சியாக இருந்து இயற்கை சுபக்கிரகங்கள் தொடர்பு கொண்டால் அருமையான வேலையை 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் என்ன, இதுலேயும் வக்கீல் தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், சிட்டிங் தொழில் பண்ணுவார், வாயாலே வடை சுடுவார், அடிக்கலாம். அப்படி இந்த லேண்டு சனி பூமிக்கு தானே காரகன். பூமிக்கு உடனே செவ்வாய் எடுத்துடாதீங்க. விவசாயம் பண்ணணும்னா அழுக்கா வேலை செய்யணும்னா அங்கே சனி வேணும். சனி இல்லாமல் விவசாயம் அங்கே நிலத்தில் பூமியில் இறங்கி வேலை செய்யணும்னா சனி வலுக்கணும், சும்மாலாம் வேலை செய்ய முடியாது. பூமிக்கு காரகன் செவ்வாய், ஆனால் பூமிக்குள்ள உள்ளே இறங்கணும்னா அவர் சனி வேணும். இப்போ சனி வளர்த்தா தானே வேலைக்காரன், சனி ஆட்சியாக இருந்துட்டு போட்டோம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்க்கணும். சரிங்களா?
நான் டைம் ஆகிட்டு இருக்கு. அப்போ காரகா பாவ யோகமும் இருக்கு. நாஸ்தின்னு பயப்பட வேண்டாம். யாராவது சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு, ஐயா இது ஒண்ணுக்கு ஆகாத ஜாதகம்னா, பேசாம அவருக்கு ஃபீஸ குடுத்துருங்க. இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லைன்ட்டு. இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்ல, நேரம் சரியான இதுகிட்ட வரலன்னு சாமிய கும்பிட்டு சாமி படத்துக்கிட்ட வச்சிருங்க ஜாதகத்த. அப்புறம் ஒரு நாளைக்கு இன்னொரு ஜோதிடர்ட்ட போங்க. கொஞ்சம் நல்லவரா பார்த்து, கொஞ்சம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா பயப்பட வேண்டாம். யோகங்கள் நிறையா இருக்கு. இந்த மாரி ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே, நீங்க பயந்துகிட்டு மூட்டைய கட்டிற வேணாம். சரிங்களா? இதே மாரி நிறையா ஜோதிடத்தில ஆய்வு பண்ண வேண்டிய நிறையா இருக்கு. நிறையா விஷயங்கள் இருக்கு. இப்ப தானே இதில அப்புறம் அடுத்து கேந்திர தோஷம் வரும். ஐயோ! அப்பா அதெல்லாம் நிறையா இருக்கு. ஒவ்வொன்னா பார்ப்போம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரலாம். ஐயா உங்க ஜாதகத்தை கமெண்ட்ல பண்ணுங்க. கேளுங்க, கேள்வி கேளுங்க. தமிழ் தான். இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. தமிழ்ல அதில் எழுத்து தமிழ்ல போட்டு உங்களுடைய பிறந்த தேதி, நேரம் போட்டு நீங்க கேள்வி கேளுங்க. பிறந்த ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் பகலா, இரவா, ஏஎம்மா, பிஎம்மான்னு போடணும். 2வது உங்க ராசி லக்னம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா போட்டுருங்க. ராசி லக்னம் நட்சத்திரத்தெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க. அதுக்கு நான் பதில் தரேன். சரிங்களா? இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள். நன்றாக இருப்பீர்கள். நன்றி. வணக்கம்.